எல்லாரும் சேர்ந்து. அவர் வெளிய போனா சீக்கிரமாவே வர மாட்டாருமா. வாங்கம்மா நம்ம போய் சாப்பிடலாம். ஏண்டா நல்ல நாள் பெரிய நாளும் எல்லாமே ஆக்கி வச்சுட்டு அந்த ஆளை மட்டும் விட்டுட்டு சாப்பிட்டா எப்படி கஷ்டமா இருக்கும்ல. வந்துடட்டும், ஒரு 5 நிமிஷம் இரு. வரலையா உனக்கு சோத்த போட்டு கொடுக்குறேன். ஏமா அமுதா கண்ணே, அந்த வீணா போய் வழங்கானவன் வெளியே போனா உடனே வர மாட்டேன். அவனை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா எம்பிட்டு சாப்பிடுறது. புள்ளைக்கு முதல்ல சோத்த போட்டு கொடு. நம்ம கூட அந்த படுபாவி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். என்ன தாயே, கொஞ்ச நேரம் நான் வெளியே போயிருந்தேன்னா நீ என்ன எப்படி எப்படி எல்லாம் கழுவி ஊத்துற. ஆள் இருக்கும்போது சாமி ஐயான வேண்டியது, ஆள் இல்லனோனே அவன் ஒரு பாவி அப்பாவின்னு சொல்ல வேண்டியது. தாயே, உனக்கு ஒரு கோயில் கட்டலாம் நினைச்சேன். இப்படியே போய்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கண்ணமாப்பேட்டையில உனக்கு சமாதி கண் பாம்பு. அத்தி இவன் எப்ப வந்தான்? யோ எங்கேயே போய் சுத்திட்டு வர? எம்பது நேரம் ஆனிச்சு. போன 5 நிமிஷத்துல வாரேன்னு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் யாருமே சாப்பிடல. ஆளு வீட்டுல இல்லன்னு தானே உங்க துயரமெல்லாம் தெரியுது எனக்கு. என்னென்ன மாதிரி எல்லாம் பேசுறீங்க தாயே. நீ என்கிட்டயே என்ன பத்தியே கழுவி ஊத்துற. ஒரு நாள் உனக்கு இருக்கு. என்னையா நல்லா ஊத்திக்கிட்டு வந்துட்டியோ? என்ன பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் அப்படிதான் தெரியுது இல்ல? உன்னை பார்த்தா அப்படி மட்டும்தான் தெரியுது, வேற எந்த மாதிரியும் தெரியல. தேவரி பிடிச்ச வெங்காயம், உனக்கும் உங்க அப்பாய்க்கும் ஒரு நாள் இருக்குடா. ஒரு நாள் இப்படியே பேசிக்கிட்டு நீ இங்க இருக்க முடியாதுப்பா. பசி உசுர போகுது. யோ சொட்டை வா சாப்பிடுறதுக்கு. சொட்ட போடுற. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வச்சுக்க, சைடுல இருக்க 4 முடி புடிங்க எடுத்து உன்னை மொட்டையாக்கிடுவேன். உள்ள வா சாப்பிடுறதுக்கு. வர இந்த வீட்டுல நமக்கு மரியாதையே இல்லாம போய்கிட்டு இருக்கு. இது ஒண்ணும் சரியில்லை. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்டா தண்ணி வண்டி. இல்லன்னு வச்சுக்க, காலம் போக போக உனக்கு மரியாதையே இல்லாம போயிடும். சுவையான சமையல் சாதம், கறிகளும் பிரமாதம். இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். சோறு சோறு சோறு, ஏ குழம்பு குழம்பு குழம்பு, ஏ சில்லி சில்லி சில்லி, இதுவே எனக்கு போதும். நாரி உழ விட்டுருச்சு, கொட்டிக்கங்க எல்லாம். தாரு அவன் இத்தனுண்டு, அவனுக்கு இலை அம்மா பெருசு. எங்க ஆத்தாவுக்கு பல்லே இல்ல, அதுக்கு அவ்வளவு பெரிய இலை. எனக்கு மட்டும் என்ன இத்தனுண்டு இலை? இலையை திங்கிறது மாடு. நீ மாடா இல்ல மனுஷனா? எனக்கு பெரிய இலை வேணும்னு சொல்லிவிட்டேன். இவன் சம்பாதிக்கிறது கூட இல்ல, தின்னே அழிக்கிறான். அவனுக்கு அவ்வளவு பெரிய இலை, என் ஆத்தாக்கு இவ்வளவு பெரிய இலை. இந்த வீட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற மனுஷனுக்கு ஒரு வா சோறு திங்கிறதுக்கு வழி இல்ல. ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வாயை மூடிட்டு சாப்பிடுற. என்னப்பா நீ சின்ன புள்ளைகளை மோசமா பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிடுப்பா. எனக்கு இத்தினுண்டி இலை, உங்க 2 பேருக்கு இம்மாம் பெரிய இலையா? யாருமே இந்த வீட்டுல சாப்பிட கூடாது. இப்ப பண்ற பண்ண மட்டும் பாருங்க எல்லாரும். இப்ப சாப்பிடுங்க பாப்போம். அதி அவசரப்பட்டு டீயடா ஆறுமோ. நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு. என்னாடி சீதா, சும்மா சொல்லக்கூடாது. உன் மாமியாரு நல்லா சமைச்சிருக்கா, வாய்க்கு ருசியா. தாடி வெண்ணமாவளே கேரு. என்னம்மா? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இருக்கிறவ. ஏமா உனக்கே தெரியாதா மாமாவுக்கு வேலை போயிருச்சு, அவர் வருத்தப்படுறாருன்னு? அதெல்லாம் ஒவ்வொரு பொண்டாட்டிங்க வர நேரண்டி புருஷனை போட்டு ஆட்டி படைக்குமாமா. அப்படியாது இருக்குமோ? என்னாடி மூஞ்ச அங்கிட்டு திருப்பிக்கிட்ட? தயவு செஞ்சு நீ எந்திரிச்சு போயிரு அங்கிட்டு. ஏண்டி? நானே வருத்தத்துல இருக்கேன், இதுல எரியற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரியே பேசுவியா நீ? சரி சரி, லிவிட்டு போங்க. இங்கிலீஷ் பேசினா உனக்கும் பிடிக்க மாட்டேங்குது, உன் கொப்பனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. சரி விடு, தமிழ்லயே பேசுறேன். இப்ப என்ன பண்ணணும்? மாப்பிள்ளைக்கு ஒரு வேலை வேணும், அவ்வளவுதானே. நான் அன்னைக்கே சொன்னேன், சுய தொழில் தொடங்கலாம், தொழிலை பண்ணி முன்னேறலான்னு. நீ கேட்கல. இப்ப கடவுளா பார்த்து நமக்குன்னு அமைச்சு கொடுத்துருக்காரு. மாப்பிள்ளை கிட்ட காசை கொத்தா வாங்கு, அங்க கட்டி சேர்த்து விடுறேன். அப்படியே பங்கு பங்கா காசு வரும். அப்படியே கோட்டை மாளிகைன்னு அப்படியே கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழு. என்ன சொல்ற? ஆனா உன்னுடி இதுல எம்புட்டு நீங்க வாங்கினாலும் எனக்கு கமிஷன் கொடுத்துடணும். பெத்தவன் நானா இருந்தாலும் வாய் வவுறு வேறுல்ல. உன்கிட்ட நான் சொன்னதுக்கு என் புத்தி நானே போய் செவுத்துலதான் அடிச்சுக்கணும். போங்க அங்கிட்டு. ஏண்டி உன் புருஷனுக்கு வேலை இல்லைன்னு இப்ப வேலையும் அமைச்சு தாரேன்றேன். அப்புறமேட்டுக்கு என்னை திட்டினா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஏமா அவருக்கு ஆபீசர் மாதிரி வேலை வாங்கி கொடுனா
ஒண்ணு பட்டா ரெண்டு அந்த தொழில் எல்லாம் இவர் வேணாமா. அவங்க எதை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். என் குடும்பமே என்னை என்ன நிலைமைக்கு ஆளாக்குவாங்கன்னு தெரியாது. நீங்க ஏன் குடும்பத்துக்கிட்ட சொல்றீங்க? குடும்பத்திட்ட சொன்னா எதுதான் வழங்குது? நம்மளா முயற்சி பண்ணி செய்வோம். மாப்பிள்ளைகிட்ட நான் பேசுறேன், பல்கா ஒரு 2 லட்சம் 3 லட்சத்தை கொடுங்க, தொழில சேர்த்து விடுறேன், அப்புறமேட்டுக்கு சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அங்க போன வருஷ கணக்குல சம்பாதிக்கிறது ஒரே நாள்ல எடுத்துட்டு போயிடலாமே. உங்ககிட்ட சொன்னதும் தப்புதான், நீ இங்க வந்ததும் தப்புதான், நான் உனக்கு பிறந்ததும் தப்புதான். தயவு செஞ்சு போயிரு. நல்லது சொன்னா கூட கெட்டதுன்னு நினைச்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? காலம் முழுக்க கஷ்டப்பட்டே கஞ்சி குடிங்க. மாமா வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் எங்கிட்டாவது வேலைக்கு போகலாம். ஆனால் நானும் டிகிரியை முழுசாக முடிக்கல. எங்கே போனாலும் 10 ரூபா 7 ரூபா தான் சம்பளம் கொடுப்பாங்க. என்ன பண்ணுறது? சரி, இப்போதைக்கு அதை ஏதாவது வேலைக்கு போகணுன்னா கூட ஏதோ காசு கிடைக்கும், அதை வச்சு இப்போதைக்கு ஓட்டிக்கலாம். நான் வேற அவசரப்பட்டு தண்ணி கொடுத்தனோ அது இதுன்னு போயிட்டேன். இப்போ இனி வீட்டு வாடகை வேற வந்துடும், வாடகை கட்டணும். ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? மாமாவை நான் என்னோட அவசரத்தாலேயே இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன். மனைவி கணவனை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா அங்க கஷ்டப்பட போறது கணவன் மட்டும் இல்ல, மனைவியோட சந்தோஷமும் தானே. இப்பதான் எனக்கு புரியுது, என் சந்தோஷம் முக்கியம்னு இத்தனை நாளா இருந்தேன். அதுக்குதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்து நிக்குது போல இருக்கு. என்ன இன்னும் அம்மா வரலையா? எப்பயும் இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்க. காப்பி எல்லாம் சூடு பண்ணி வச்சனே. வேலை விட்டு வரலையா இல்ல வேலை விட்டு வந்து எங்கிட்டும் போயிருக்காங்களா? எங்க போயிருப்பாங்க? சப்பா, வேலை விட்டு வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. தண்ணி வேற தாகமா இருக்கு. காவியா, காவியா. அம்மா வந்துட்டாங்க போலயே. மா இருங்கம்மா வரேன். எம்மாடி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா குடிக்கிறதுக்கு. இந்தா எடுத்துட்டு வரேம்மா. அம்மா 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 எந்திரிங்கம்மா, தண்ணி கொண்டு வந்துட்டேன். தண்ணி கொண்டு வந்துட்டியாம்மா? இந்தாங்கம்மா. இந்தாங்கம்மா டீ குடிங்க. இந்த அப்படியே வைமா, எடுத்துக்கிறேன். என்னம்மா ஆச்சு? எப்பயுமே நேரமா வந்துருவீங்க, இன்னைக்கே இவ்வளோ லேட்டு? அட அதேமா கேட்குற, எல்லா வேலையும் ஒத்தையால நானே கடந்து பார்க்கறதா இருக்கா? உடம்பே அசதியா இருக்குமா, அலுப்பா இருக்கு. ஏம்மா உடம்பு அசதியா இருந்துச்சுன்னா நீங்க வீட்டில் இருந்திருக்கலாம்ல, நான் போய் செஞ்சிருப்பேன்ல. இன்னைக்குலாம் எனக்கு லீவு தானே. இருக்கட்டும்மா, நான் செஞ்சுட்டு போறேன். எப்பயும் அந்த மாட்டு தொழுவத்தை மட்டும்தானே கூட்டி விட்டு வருவீங்க, அப்புறம் அந்த இடத்துல சுத்தம் பண்ணி விட்டு தோட்டத்தில் இது பண்ணுவீங்க. இன்னைக்கேம்மா இவ்வளோ லேட்டு? அதான் வீட்டு முதலாளி வேலைக்கு ஆள் வச்சாருல, அந்த பயலுக வேலை செய்யாம வெட்டியா உட்காந்து கதை அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே முதலாளி அந்த பசங்களை திட்டி துரத்தி விட்டாரு. இப்போ மொத்த வேலையும் என் தலையில கட்டிட்டாருமா. எல்லா வேலையும் நான் ஒத்தையாளா கடந்து பார்க்கணும் வைக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்குமா, முடியல என்னால. மொத்த வேலையும் உங்க தலையில கட்டிட்டாரா? ஒத்தால எப்படிமா அத்தனை வேலையும் செய்ய முடியும்? அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி இப்படி முடிவு பண்ணாரு? ஏமாடி, அவரு முதலாளி, நம்ம தொழிலாளி, அவர்கிட்ட போய் நம்ம பேச முடியுமா? ஏமா நீங்க ஒன்றும் வயசு உள்ளவங்க கிடையாது, வயசானவங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்றது? இருங்க நான் போய் அவர்கிட்ட சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உன்னை படிக்க வைக்கணும், அதுதான் என்னோட இப்போதைக்கு இருக்கிற கனவே. அதுக்காக கஷ்டப்பட்டா ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்குன்னு இவங்க கொடுக்குற 500 ரூபாய் சம்பளத்துக்கு எவ்வளோ வேலை செய்வீங்க நீங்க? விடுமா, பார்த்துக்கலாம். என்னம்மா விடுமா? நான் பேசுறதுக்கு அதான் முதலாளியம்மா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுனாங்களே, அவங்க கிட்ட வேணா சொல்லவா நானு? அவங்க குடும்பத்திலே ஏற்கனவே பிரச்சனை, இதில் நம்ம போய் ஏதாவது சொல்லி மறுக்க பிரச்சனை வர்றதா? கம்மனு இருமா, நம்ம தலைவிதி எப்படியோ அதுபடியே நடக்கட்டும். அதுக்குன்னுமா நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்படுவீங்க? நமக்கு வீடு இல்லை, அதனால தான் இங்கே வந்து இருக்கோம். இப்போ நம்ம சொந்த வீட்டுக்கே போயிடலாமா? யாருக்காகவும் பயப்படவும் தேவையில்லை, என் மனசும் மாறாது. எதுக்கு நீங்கள் இப்படி கஷ்டப்படணும்? அங்கே போயிட்டா கூட ஆடு மாடு இருக்கும், அதை வச்சுட்டு ஏதாவது மேய்ச்சிக்கிட்டு பொழப்ப ஓட்டிக்கலாமா? இங்கேருந்து நீங்கள் கஷ்டப்பட வேணாமா? அட இதெல்லாம் எனக்கு பெரிய கஷ்டமே இல்லைம்மா, பார்த்துக்கலாம் விடு. இல்லைம்மா, இவர்கிட்ட நான் போய் பேசுகிறேன். அவர் ஏதாவது முடிவு பண்ணலன்னா நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? கஷ்டப்பட்டு எதுக்கு? நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், உங்களை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு தான், உங்களை இப்படி கஷ்டப்பட்டு வச்சுக்கணும்னு இல்லை. அங்கே போயிட்டேன்னா நம்ம ஊர் பக்கம் நிறைய கடை வீதியெல்லாம் இருக்குது. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு மேலே வேலைக்கு போனேன்னா பார்ட் டைமில் எப்படியும் சம்பாதிக்கலாம். அந்த காசை வச்சு நான் எப்படியாவது என் காலேஜை ஓட்டிக்குவேன்.
நம்ம வீட்டு செலவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று பார்த்தா போதுமா? நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாமா. எனக்கு உங்களை விட்டு யாருமா இருக்கா? சரி பாப்போம் எப்படின்னு. சரிம்மா. வாய வெங்கடேசா, என்னையா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? என்ன கல்யாணம் முடிஞ்ச கையோட பேத்தி வீட்லயே போய் இருந்தாச்சா? நான் இங்க இருக்கிறேன்னு தான் சொல்றேன். ஆனா எங்க கேக்குறாங்க வீட்டுல, நீங்க இங்கெல்லாம் இருந்து தனியா கஷ்டப்பட வேணாம் தத்தா, அதுவும் மழை காட்டுல எல்லாம் நீங்க கம்முன்னு வந்துருங்கன்னுட்டாங்க. அப்புறம் சம்மந்தி குடும்பமும் ஒரே இது, அங்க வாங்க வாங்க வாங்கன்னு. சரி அப்புறம் என்ன பண்ண முடியும், அவங்களோட இருக்கிறது தானே சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிட்டேன். மக வீட்லயும் இருந்துப்பேன், இங்க பேத்தி வீட்லயும் இருந்துப்பேன். நம்ம என்ன வயசுக்கு மேல என்ன அதிகமாவா அள்ளி கொட்டிக்க போறேன்? ஒரு வாச்சோர் திம்போம், அங்க இங்கன்னு நிம்மதியா இருந்துட்டு போறது. எத்தனை நாளைக்குதான் ஒண்டி கட்டையா நீ இங்கேயே கிடப்ப? ஆமையா, மக போனதுக்கு அப்புறம் ஒண்டியா கிடந்தேன். பேத்தி எனக்கு துணையா வந்தா, இப்போ பேத்தி அங்க போயிட்டா, இப்போ பேத்திக்கு துணையா நான் அங்க போய் இருக்கிறேன். சரியா சரியா, நல்லா இருந்தா சந்தோஷம்தான். சரியா உக்காரு. வீட்டுல யாரும் இல்ல, காப்பி தண்ணி எதுவும் வைக்கிறதுக்கு எதுவும் வாங்கியும் போடல, வந்தோன்னையும் கிளம்புறதுன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காதையா. இதுல என்னப்பா இருக்கு, நம்ம வீட்டுல தைரியா அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாரேன். எடுத்துட்டு வா. நம்ம மாப்பிள்ளை தம்பி ராணுவத்துக்கு வந்துட்டாரா? அவரு அப்பயே வந்துட்டாரு. சரி சரி, இங்கதான் இருக்கிற அப்படின்னா இங்க வீட்டு பக்கம் வந்துட்டு போலாம்ல, சொல்ல வேண்டியதானே? சொல்றேயா, வர சொல்றேன். இந்த பத்திரம் பத்திரம் யார் பேர்ல இருக்கு? எல்லாமே என் பேர்ல தாயா இருக்கு. சரியா, அப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம எங்கிட்டும் போய் அலையணும் திரியணும் இல்ல. பத்திரத்தை மட்டும் என் பேர்ல மாத்திக்கிட்டு காசை வாங்கிக்கலாம். ஐயா, இப்ப விக்கிற விலைக்கு நீ 4 லட்சம் ரூபாய் தான் தரேன்ற. கூட ஒரு 50,000 ஒரு 75,000 போட்டு கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா பிள்ளைங்களும் அங்க கஷ்டப்படுதுங்க. கீழே நம்மள மாதிரி எல்லாம் இங்க அந்த மழை காட்டுல இருக்கவும் நமக்கு இங்க கிடைக்கிறத வச்சுக்கிட்டே வாழ்ந்துருவோம். காசு கொடுத்து அதிகமா வாங்கணுன்றது அவசியம் இல்ல. ஆனா கீழே அப்படி இல்ல, தொட்ட 90க்கும் காசு தான். நம்ம இங்க ஒரு இலத்தலைய வச்சு கூட காப்பி வச்சு குடிச்சிடுறோம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காப்பி தூள் 200 300 சொல்றாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து போட்டு கொடு. என்னையா இப்படி கேக்குற? 4 லட்சம் தான் சொன்னேன், இப்ப நீ இப்படி கேக்குறிய? இன்னும் பத்திரம் போடணும், எல்லாம் மாத்தணும் வைக்கணும். கொஞ்சம் பார்த்து பண்ணி குடியா. இப்ப நானும் அங்க கீழே தான் இருப்பேன், வீடு இங்க சும்மாதான் கிடக்கும். இந்த வீட்டோடய சேர்த்து கொடுத்துடலான்னு பாக்குறேன். ஆனா இருந்தாலும் நமக்கு வீட்டை விடுறதுக்கு மனசு இல்ல. வீடு பூட்டிதான் இருக்கும். நீங்க ஏதாவது வைக்கணும் புழங்கணும்னு வைக்கணும்னா கூட இருந்துக்கலாம். வீட்டையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு 3 லட்சத்தை சேர்த்து கொடுத்துருவேன். நீ வீட்டை கொடுக்க மாட்டேங்கிறேன்றிய இல்லையா? இப்ப நம்மளே இப்போ போய் சேர்ந்துட்டனாலும் பிள்ளைங்க அங்க இருக்கிறது வாடகை வீடு, அங்கெல்லாம் வச்சு எதுவும் பண்ண முடியாது. சொந்த வீடா இருந்தா நம்மள இங்க கொண்டு வந்து கூட இங்க அடக்கம் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் பேசாத, நீ எல்லாம் ஆயுசுக்கும் நல்லா இருப்ப. வார்த்தை பலிக்கிட்டும். சரியா, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 4,50,000 ரூபாய் தரேன். பிள்ளைங்களுக்கு நீ 2 லட்சம் கொடுக்குறேன்ற. உன் பேர்ல ஒரு 50,000 ரூபாய் போட்டு வை. ஏன்னா கடைசி காலத்துல உனக்குன்னு ஏதாவது ஒரு தேவை செலவுன்னு போய் அவங்க கிட்ட கையேந்தி நிக்க முடியாது. சரியா, சரி முடிச்சுக்கலாம். சரியா, நான் வரேன். சரியா. வீட்டுக்கு வந்த உனக்கு காப்பின்னு கூட வச்சு கொடுக்க முடியல. நம்ம வீட்டுல என்னத்த கணக்கு பாக்கறது? அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இங்கெல்லாம் எதுவும் சமைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நம்ம வீடு அங்கதானே இருக்கு, அங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? சரியா. சரி, நான் வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.